வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. இன்று முக்கியமாக ஒரு சாமிகளினுடைய அருளினால் கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான முத்திரையை, ஒரு பேஷ் முத்திரை என்று சொல்லப்படுகிறது. இந்த முத்திரையை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்றேன். இந்த முத்திரைகளின் விவரங்களை நான் ஒவ்வொன்றா தர்றேன். இதுக்கு பிறகு நீங்கள் இந்த முத்திரையினுடைய ரெகுலர் நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கோ, என்னென்ன வீக்னஸ் இருக்குதோ, என்னென்ன தேவைகள் இருக்கோ, அவைகள் எல்லாமே இந்த முத்திரைகளில் கிடைக்கும் அப்படின்னுடைய சாமியினுடைய அருளாக இருக்குது. இந்த முத்திரைகள் ஏற்கனவே என்னோடய முத்திரை பயிற்சியாளர்கள் பயிற்சி பெற்றிருக்காங்க. இருந்தாலும் இந்த முத்திரைகளை பற்றி நான் சில விளக்கங்களை பின்வரும் குறிப்புகளில் தர்றேன். முதல்ல இந்த முத்திரைகளில் ஃபஸ்ட்டு முத்திரை டாக்ஸின் முத்திரை. டாக்ஸின் முத்திரைன்னா உடல் கழிவுக்கான முத்திரை. உடல் கழிவு இல்லை, மனசில் உள்ளதையும் உள்ளத்தில் உள்ளதையும் எண்ணத்தில் உள்ள கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு சக்தி பெற்ற முத்திரையாக அந்த சுவாமிஜி அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சித்தரின் வாக்கு இது. அதனால் இதை ஒரு நம்ம சின்ன குறிப்பாக நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது உடலை தூய்மைப்படுத்துவதற்காகவும் மனதை தூய்மைப்படுத்துவதற்காகவும் டீடாசிஃபிகேஷன் முத்ராஸ் அப்படின்னு சொல்லி கழிவுகளின் முத்திரை, கழிவு முத்திரை ஒன்று. இதுக்கு அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னா, வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு பிராணசக்தி, நமக்கு உடல் சக்தி அதிகமாக தேவைப்படும். இந்த உடல் சக்தி தேவைன்னா இதுக்கு நம்ம முதல்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா, பிராண முத்திரை அப்படின்னு ஒரு முதிரை இருக்குது. அந்த முதிரையை செய்யணும். செகண்ட்ஸ் பிராண முத்திரை. சரி, பிராணனை அதிகப்படுத்திட்டோம், உடல் கழிவுகளை அதிகப்படுத்தி உடலில் தெம்பாக ஆக்கிட்டோம். அதுக்கடுத்து என்ன செய்யணும்? நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை தேட வேண்டும் இல்லையா? அவைகள் எங்கே இருக்குது, எங்கேருந்து நமக்கு எப்படி கிடைக்கும்? அது பிரபஞ்சத்தில் உள்ள ரகசியம். அது எல்லாருக்கும் படி இழந்துட்டுருக்கிறான் ஆண்டவன் சொல்லியிருக்கிறாங்க. அந்த முத்திரை குபேர முத்திரை அப்படின்னு சொல்கிறோம். சரி, குபேர முத்திரை வந்தாச்சு, டாக்ஸின் முத்திரை வந்தாச்சு, பிராண முத்திரை வந்தாச்சு, குபேர முத்திரை வந்தாச்சு. வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சின்முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது. அந்த முத்திரையை நம்ம ஞானம் பெறுவதற்காகவும் குடும்பம், சமுதாயம் இவற்றில் அமைதியாக வாழ்வதற்கும் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையுடன் வாழ்வதற்கு இந்த சின்முத்திரை தேவைப்படுகிறது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மகர முத்திரை. இது அத்தனையும் நம்ம பெறணும் அப்படின்னா நம்முடைய முதுகுத்தண்டு வலுப்பெற்றதாகவும் ஸ்டெடித்தன்மை உள்ளதாகவும் இருக்கணும். முதுகெலும்பு நேராக இருந்தால் அதனும் தொடர்பு கொள்ளக்கூடிய அத்தனை நாடி நரம்புகள் அனைத்தும் வலுப்பெற்றதாக மாறும் என்பதற்காக அதை மகர முதிரை என்ற பெயரில் கொடுத்துருக்காங்க. இந்த 5 முதிரைகளையும் தினசரி நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படி சொன்னால் அபரிமிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெய்வ வாக்காக சொல்லப்பட்டிருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்று என்னுடைய நண்பருடைய இல்லத்தில் ஒரு விசேஷமான பூஜை செய்தாங்க. அப்போ அந்த சாமிகளின் அருள் மூலயமாக இந்த முத்திரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பேஷ் முத்திரை. இதை பயன்படுத்துங்க, இது நல்ல முறையில் பயன்படுத்தி பாருங்கள். இது நன்மை தீமைகளை எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. முதல் முத்திரை டீடாசிஃபிகேஷன் கழிவு முத்திரை, 2வது முத்திரை பிராண முத்திரை, 3வது முத்திரை குபேர முத்திரை, 4வது முத்திரை ஷின் முத்திரை,
5வது முத்திரை மகர முத்திரை என்பதாகும். இதை ஆர்டர் படி நீங்கள் செய்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா நேரடி பயிற்சியில் நீங்கள் கலந்துக்குங்க. அந்த பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு இந்த முத்திரைகளை எப்படி செய்யணும், எந்த மாதிரியான பிராணசக்தியை உள்ளே கொடுக்கணும், இதனால் எப்படி இந்த பிரபஞ்சத்திலேருந்து நம்முடைய சக்திகளை தேவையானவைகளை நமக்கு கிடைக்கும் என்பதையும் நேரடி விளக்க பயிற்சியாக கொடுக்கப்படும். அது பின்னால் உங்களுக்கு அறிவிப்புகள் மூலம் தருகிறோம். இப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த முத்திரைகளை செய்து பாருங்கள். எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு எனக்கு விளக்கம் தருங்க. நன்றி.